அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சோஃபியா. இன்றைக்கி பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று இந்த கிரீஷ்மா அப்படின்ற ஒரு பெண்ணுடைய தீர்ப்பை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசிகிட்ருக்குறாங்க. நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ் பண்ணலாம், தப்பு கிடையாது. லவ் பண்ணுறதை தாண்டி அவங்கள நம்புகிறோம், நம்ம அதிகமாக நம்புகிறோம். ஆனால் அந்த நம்பிக்கைக்குரியவர்களாக அவங்க இருக்கிறாங்களான்னு நம்ம பரிசோதிக்கவே மாட்டோம். அப்படி தான் நம்ம போயிட்டு நிறைய விஷயங்களில் நம்ம மாட்டிக்கிறோம். அப்பா அம்மா மேலே கூட அந்த நம்பிக்கை வைக்க மாட்டோம், அக்கா தங்கச்சி மேலே நம்பிக்கை வைக்க மாட்டோம், அண்ணன் தம்பி மேலே நம்பிக்கை வைக்க மாட்டோம். ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்ம அவங்களையும் பரிசோதித்து பார்த்துடணும். ஆனால் காதலின்னும் போது நம்ம நம்மளுடைய ஃப்யூச்சர்ன்றதுனால அவங்க மேலே அதிகமான நம்பிக்கையை வைத்து விடுறோம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம நிறைய இப்போ மீடியாலலாம் பார்க்குறோம், சூசைட் பண்ணிக்கிறது, அப்புறமா இந்த மாதிரி கொலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பார்க்குறோம். இனியாவது நம்ம லவ் பண்ணுறவங்கள கொஞ்சமாவது ஒரு சின்ன அவங்கள ஒரு பரீட்சித்து பார்க்கணும் அப்படின்றது. இப்போ இருக்கிற இளைஞர்கள் காதலை பெரிய ஒரு ட்ரெண்டாக ஆக்கிடுறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் காதல் இருந்துச்சு. காதல்னால தான் பிரபஞ்சம் விரிந்து பறந்து உருவாச்சு. அதெல்லாம் நான் இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். காதல் இல்லைன்னா குடும்பங்கள் கிடையாது. குடும்பங்களை ஒட்டி வச்சுருக்கிறது காதல் தான், எல்லாம் கரெக்டு தான். ஆனால் காதலை மட்டுமே கடவுளாக பார்க்கணும், மற்றதெல்லாம் காதலுக்கும் அப்பாற்பட்டது தான், அதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாதுன்ற ஒரு எண்ணத்தை இளைஞர்கள் மாற்றிக்கணும். கொஞ்சம் முன்ன பின்ன பாருங்கள். காதலியை நம்புறதும் காதலை நம்புறதும் கரெக்டு தான். ஆனால் அந்த காதலி கரெக்டானவங்களா, நம்ம காதலுக்கு ஏற்றவங்களா, அவங்க நம்ம மேலே உண்மையான அன்பு வச்சுருக்குறாங்களா, நம்ம என்றைக்கு விட்டுட்டு ஓடுவாங்க அப்படின்றதையும் கொஞ்சம் யோசித்து, அதுக்காக சந்தேகப்பட சொல்லலை, யோசித்து நடந்துக்குங்க. அப்போ தான் மேலேருந்து விழுறது பாம்பா இல்லை பருந்தா, இல்லை நம்மளை கொத்திட்டு போக பார்க்குதா, இல்லை கொத்த வந்திருக்கா, இல்லை நமக்கு மேலே விழுறது பூமாலையா அப்படின்றது தெரியும். இப்போல்லாம் எதையும் பார்க்காம ஏமாந்துட்டு கடைசியில் ஐயோ அம்மான்னு அடிச்சிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.